ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கான ப்ரோமோவில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, கார்த்திக் ரம்யாவை அந்த சாமியார் இருக்க இடத்துக்கு கூப்பிட்டு போக சொல்லுவாங்க. ரம்யாவும் அந்த சாமியார் இருக்க இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு, இங்கே தான் அந்த சாமியாரை நானும் தீபாவும் பார்த்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கார்த்திக் வந்துட்டு, ஆனால் இங்கே யாருமே இருக்க மாதிரி தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ ரம்யா கார்த்திக்கிட்ட, எனக்கு ஒரு டவுட் இருக்குது கார்த்திக், தீபாக்கோ அவங்க அண்ணி மைத்லிக்கோ நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா? ஏன்னா அவங்க சொல்லி தான் நானும் தீபாவும் அந்த சாமியாரை பார்க்கறதுக்காக இங்கே வந்தோம் அப்படின்வாங்க. அதை கேட்டால் கார்த்திக், அவங்க உங்களை பார்க்க சொன்ன சாமியார் வேறு, அவரோட பேரே வேறு. ஆனால் நீங்கள் பார்த்தது போலி சாமியார், அவரை நீங்கள் தப்பாக பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனே ரம்யா ஒன்றுமே தெரியாத மாதிரி, என்னது போலி சாமியாரா கார்த்திக் அப்படின்னு கேட்பாங்க. ஆமாங்க, நீங்கள் பார்க்க வந்தது போலி சாமியார் தான். ஏன்னா எந்த ஒரு உண்மையான சாமியாரும் உயிருக்கு ஆபத்து வர மாதிரி எந்த ஒரு பரிகாரமும் கொடுக்க மாட்டார். ஆனால் இவர் இந்த மாதிரி பரிகாரம் எல்லாமே கொடுத்துருக்காரு. இப்போ இங்கே பார்த்தா ஆளையும் காணோம். அதனால் அவர் கண்டிப்பாக போலி சாமியார் தான். வேறு யாரும் தீபாவை இந்த மாதிரி பண்ணுன்றதுக்காக தான் பண்ணியிருக்காங்க. அது யாருன்றதை கண்டுபிடிக்கணும். ஏன்னா இதுக்கு பின்னாடி வேறு யாரும் வேலை செஞ்சுருக்காங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்வாங்க. அதை கேட்ட ரம்யா இதனால் யாருக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு கார்த்திகோ, அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லுவாங்க. இப்படியே இந்த ப்ரோமோ எண்ட் ஆகும். நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குது தெரிஞ்சுக்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.